நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். பிப்ரவரி 26 புனித மெக்டில்ட். ஜெர்மனி நாட்டிலுள்ள சாக்சோனி நகரில் ஹெல்ப்டா என்ற இடத்தில் கிபி 1241 ஆண்டு வசதியான குடும்பத்தில் பிறந்தார் மெக்டில்ட். சிறுவயது முதல் இறைபக்தியில் வளர்ந்த மெக்டில்ட் 7வது வயதில் தன் உடன் பிறந்த சகோதரியான அருட்சகோதரி ஜெர்த்ரூத்தின் மடத்தில் தங்கி ஆன்மீகத்தில் வளர்ந்தார். சுமார் 10 ஆண்டுகள் மடத்தில் தங்கியிருந்த மெக்டில்ட் அருட்சகோதரியாக விருப்பம் கொண்டு துறவர பயிற்சி பெற்று அருட்சகோதரியாக அருட்பொழிவு பெற்றார். இறை ஞானத்திலும் ஆளுமை திறனிலும் சிறந்து விளங்கிய அருட்சகோதரி மெக்டில்ட் தன் சபையின் தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு திறம்பட பணிகள் செய்தார். இசையில் ஆர்வம் நிறைந்த மெக்டில்ட் பாடல் குழுவினருக்கு பயிற்சி அளித்து திரு இசையின் மூலம் ஆண்டவரை புகழ்ந்து பாடினார். ஜெபத்தில் வேரூன்றி தாழ்ச்சியினை தனது வாழ்வாக கொண்டு வாழ்ந்த மெக்டில்ட்டுக்கு ஆண்டவர் பல முறைகள் காட்சியளித்து வெளிப்பாடுகளை அருளினார். ஆண்டவர் அருளிய வெளிப்பாடுகள் புத்தகமாக தொகுக்கப்பட்டு துறவரத்தாரின் ஆன்மீக வாழ்விற்கு வழிகாட்டும் நூலாக அமைந்தது. பெனடிக்ட் சபையினைச் சேர்ந்த குருக்களுக்கும் தன் சக சகோதரிகளுக்கும் ஆன்மீக வழிகாட்டியாக இருந்த மெக்டில்ட் கிபி 1298 ஆண்டு நவம்பர் 19 நாள் விண்ணகமடைந்தார். உறுதிமிக்க விசுவாசத்தோடு ஆண்டவரை புகழ்ந்து பாடி அவர் பணி செய்த அருட்சகோதரி மெக்டில்ட் திருச்சபையினால் புனிதராக உயர்த்தப்பட்டார். புனித மெக்டில்ட் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் திருவழிபாடுகளில் உதவி செய்கின்ற இசையமைப்பாளர்களுக்காகவும் பாடகர்களுக்காகவும் ஜெபிப்போம். அன்னை ஓர் அதிசயம். புனித இரக்கத்தின் அன்னை. புனித இரக்கத்தின் அன்னை. மனித வாழ்க்கையில் இன்று மிக அதிகமாக தேவைப்படுவது இரக்கம் மட்டுமே. தண்டனைக்கு முன் இரக்கமும், தீர்ப்புக்கு முன் அன்பும்,
நிராகரிப்புக்கு முன் அரவணைப்பும் தேடும் ஒவ்வொரு மனிதனுக்கும் புகலிடமாக இருப்பவளே நம் இரக்கத்தின் அன்னை. இரக்கத்தின் அன்னை என்ற பெயரின் ஆழமான பொருள் கருணை மற்றும் மன்னிப்பு ஆகும். பாவிகளுக்காகவும் தீராத துன்பத்தில் வாடுபவர்களுக்காகவும் தன் இறை மகனிடம் பரிந்துரை செய்யும் தாயாக அன்னை திகழ்கிறார். நான் மிகவும் இரக்கமுள்ளவள் என்று அன்னை தானே முன்வந்து கூறிய வார்த்தைகள் அவரது தாய்மை உள்ளத்தின் ஆழத்தை நமக்கு உணர்த்துகின்றன. விவிலியத்தின் அடிப்படையில் பார்த்தால், சிலுவையின் அடியில் தன் மகன் வேதனைப்படுவதை பார்த்து அந்த துயரத்தையும் மனிதகுல மீட்பிற்காக அர்ப்பணித்த போதே அன்னை இரக்கத்தின் தாய் என்ற நிலையை அடைந்தார். இயேசுவின் தெய்வீக இரக்கம் மரியாளின் தூய இதயம் வழியாகவே உலகிற்கு வெளிப்படுத்தப்படுகிறது. 19ஆம் நூற்றாண்டில் பிரான்ஸ் நாட்டில் அன்னை மரியாள் 5 முக்கிய இடங்களில் காட்சியளித்தார். 1830இல் அற்புத பதக்கம், 1846இல் லா சாலெட், 1858இல் லூர்து, 1871இல் நம்பிக்கையின் அன்னை மற்றும் 1876இல் பெல்லவோஜான் ஆகிய இடங்களில் அன்னை தோன்றினார். இந்த 5 காட்சி தலங்களையும் பிரான்ஸ் நாட்டின் வரைபடத்தில் இணைத்து பார்த்தால் அது எம் என்ற எழுத்தின் வடிவில் தோன்றும். இது அன்னை பிரான்ஸ் நாட்டை தன் மேலாடையால் போர்த்தி பாதுகாப்பதன் அடையாளமாக பக்தர்களால் ஒரு பெரும் சின்னமாக போற்றப்படுகிறது. பிரான்சின் பெல்லவோஜான் திருத்தலம் உருவானதற்கு மிக முக்கிய காரணம் ஒரு சாதாரண பெண்ணின் உயிர் அன்னையின் இரக்கத்தால் மீட்கப்பட்டதுதான். இதுவே இரக்கத்தின் அன்னை என்ற அழைப்பிற்கு ஒரு வலுவான அடித்தளமாக அமைந்தது. அந்த பெண்ணின் பெயர் எஸ்தல். அவர் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு இன்னும் சில மணி நேரங்களே வாழ்வார் என்று மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர். மரணத்தின் விளிம்பில் இருந்த அவர் தன் பெற்றோரின் எதிர்காலத்தை குறித்து மிகுந்த கவலை கொண்டார். தன் மரணத்திற்கு பின் தன் வயதான பெற்றோர்கள் பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்படுவார்களே என்ற கவலை எஸ்தலை வாட்டியது. அந்த பாரத்தோடு அவர் அன்னைக்கு ஒரு கடிதம் எழுதினார். என் நல்ல தாயே, என் பெற்றோர் பிச்சை எடுக்கும் நிலைக்கு செல்ல விடாதீர், எனக்கு சுகம் தாரும் என்று உருக்கமாக வேண்டினார். இந்த எளிய ஆனால் ஆழமான நம்பிக்கை கொண்ட வார்த்தைகள் அன்னையின் இரக்க இதயத்தை தொட்டன. இதன் விளைவாக 1876ஆம் ஆண்டு பிப்ரவரி முதல் டிசம்பர் வரை அன்னை மரியாள் 15 முறை எஸ்தலுக்கு காட்சியளித்தார். ஒவ்வொரு காட்சியும் ஒரு இரக்கத்தின் பாடமாக அமைந்தது. அஞ்சாதே, நான் இருக்கிறேன் என்ற அன்னை முதல் காட்சியில் கூறிய வார்த்தைகள் மரண பயத்தில் இருந்த எஸ்தலுக்கு மிக பெரிய மருந்தாக அமைந்தது. நான் மிகவும் இரக்கமுள்ளவள், என்றும் பாவிகளின் மனமாற்றத்திற்காக வந்தேன் என்று அன்னை தன் நோக்கத்தை வெளிப்படுத்தினார். அன்னை காட்சியளித்த ஒரு இரவில் எஸ்தலின் அருகில் சாத்தான் தோன்றி அவரை பயமுறுத்தினான். அப்போது அன்னை தோன்றி, என் உத்தரியத்தை அவள் அணிந்திருப்பதை நீ பார்க்கவில்லையா என்று அதட்ட சாத்தான் மறைந்தான். இது அன்னை தன் பிள்ளைகளை தீய சக்திகளிடமிருந்து எவ்வாறெல்லாம் பாதுகாக்கிறார் என்பதற்கான சாட்சியாகும். 5 நாட்கள் கடும் வேதனைக்கு பிறகு திவ்ய நற்கருணை மற்றும் அன்னையின் வாக்குறுதியால் எஸ்தல் முழுமையாக குணமடைந்தார். இந்த அற்புதத்தை 1983இல் பூர்ஜ் ஆயர் அதிகாரப்பூர்வமாக ஒரு மிகப்பெரிய அற்புதம் என்று அறிவித்து உறுதிப்படுத்தினார். ஒரு காட்சியில் அன்னையின் மார்பில் தங்க இதயம் ஒளிர்வதையும் அதை சுற்றி ரோஜா மலர்கள் இருப்பதையும் எஸ்தல் கண்டார். அந்த இதயத்திலிருந்து அருள் மழை பொழிந்தது. இதனாலேயே அன்னை பியூரிங் மற்றும் பெல்லவோஜான் ஆகிய இடங்களில் தங்க இதய அன்னை என்று அழைக்கப்படுகிறார். அன்னை எஸ்தலிடம், என் மகனின் திரு இருதய உத்தரியத்தை மக்கள் அணிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று ஒரு முக்கிய பக்தியை முன்வைத்தார். இந்த உத்தரியம் என்பது இறைவனின் இரக்கத்தின் சின்னமாகவும் பாவிகளின் பாதுகாப்பு கவசமாகவும் திகழ்கிறது. 1922ஆம் ஆண்டு திருச்சபை இந்த திரு இருதய உத்தரிய பக்தியை உலகம் முழுவதும் பரப்ப அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் அளித்தது.
இன்று பெல்லவோஜான் திருத்தலம் பிரான்ஸ் நாட்டின் மிக முக்கியமான யாத்திரை தலங்களில் ஒன்றாக விளங்கி வருகிறது. இத்தலத்தில் இன்றும் ஒரு அழகான மரபு பின்பற்றப்படுகிறது. எஸ்தலைப் போலவே பக்தர்கள் தங்கள் குறைகளை கடிதமாக எழுதி அன்னையின் கெபியில் வைக்கிறார்கள். அந்த எழுத்துக்களில் உள்ள கண்ணீரை அன்னை துடைப்பார் என்பது மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த ஆலயத்தில் நடக்கும் மிக பெரிய அதிசயம் மனமாற்றம் ஆகும். கடினமான இதயம் கொண்டவர்கள் கூட அன்னையின் சந்நிதியில் கண்ணீர் விட்டு தங்கள் பாவங்களை அறிக்கையிடுகிறார்கள். பாவ விடுதலை பெற்று ஒரு புதிய மனிதனாக இல்லம் திரும்புகிறார்கள். குடும்பங்களில் நிலவும் பிரிவினைகள் நீங்கி தம்பதியினர் இடையே ஒற்றுமை மலர்வது அன்னை அங்கே செய்யும் அன்றாட அற்புதமாகும். தீராத நோய்கள் குணமடைவது மற்றும் இறப்பு குறித்த பயம் நீங்குவது என அங்கே இரக்கத்தின் செயல்பாடுகள் நீண்டு கொண்டே செல்கின்றன. இரக்கம் இல்லாமல் உலகம் வாழ முடியாது என்ற செய்தியை அன்னை இன்றைய இயந்திரத்தனமான உலகிற்கு உரக்கச் சொல்கிறார். தீர்ப்புகள் வழங்குவதில் வேகம் காட்டும் மனிதகுலம் மன்னிப்பு வழங்குவதில் ஏன் தாமதிக்கிறது என்ற கேள்வியை அன்னையின் பக்தி எழுப்புகிறது. எஸ்தலுக்கு கிடைத்த அதே சுகம் நம்பிக்கையோடு அன்னையை தேடி வரும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் என்பதே இந்த திருத்தலத்தின் வாக்குறுதி. அன்னை காட்டிய அந்த தங்க இதயம் நம்முடைய இதயங்களும் சுயநலம் நீங்கி பிறர் மீதான அன்பினால் நிறைய வேண்டும் என்று போதிக்கிறது. நம்பிக்கையை இழக்காதே, பாவத்தால் பயப்படாதே என்பதே அன்னை நமக்கு தரும் இறுதி நம்பிக்கையாகும். எளியவர்களின் கடிதத்திற்கு பதில் தரும் அன்னை நம்முடைய மௌனமான ஜெபங்களுக்கும் பதில் தர காத்து கொண்டிருக்கிறார். திரு இருதய உத்தரியத்தை அணிந்து அன்னையின் பரிந்துரையில் வாழும் எவரையும் தீய சக்திகள் நெருங்க முடியாது என்பது விசுவாசிகளின் அனுபவம். நம்முடைய அன்றாட சிலுவைகளை சுமக்க அன்னை நமக்கு தேவையான வலிமையை தன் பரிந்துரையால் பெற்றுத் தருகிறார். இன்றைய உலகில் இரக்கம் என்பது ஒரு பலவீனமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அன்னை மரியாளின் வாழ்வில் அதுவே மிகப்பெரிய வலிமையாக இருந்தது. பிறருக்கு இரக்கம் காட்டுவதே இறைவனுக்கு செய்யும் மிக உயரிய வழிபாடு என்பதை அன்னை தன் காட்சிகள் மூலம் உணர்த்தினார். நம்பிக்கை இழக்கும் தருணங்களில் அன்னையின் கரங்களை பிடித்துக் கொள்வோம். அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். என்னிடம் வா, நான் உன்னை நிராகரிக்க மாட்டேன் என்ற அன்னை தரும் வாக்குறுதியே நமக்கான மிகப்பெரிய நிம்மதி. இரக்கத்தின் அன்னை எஸ்தல் பகேத் என்ற எளிய பெண்ணின் கண்ணீருக்கு செவிசாய்த்தது போல இன்றும் நம் ஒவ்வொருவரின் அந்தரங்கமான வேதனைகளுக்கும் செவிசாய்க்க காத்திருக்கிறார். நம்முடைய குறைகளும் பாவங்களும் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அன்னையின் இரக்கத்தை விட அவை பெரியவை அல்ல. நான் மிகவும் இரக்கமுள்ளவள் என்று அன்னை கொடுத்த வாக்குறுதி நாம் சோர்ந்து விழும்போதெல்லாம் நம்மை தாங்கி பிடிக்கும் ஒரு மகா வல்லமை கொண்ட கரமாகும். நம்முடைய கவலைகளை ஒரு கடிதமாகவோ அல்லது ஒரு சிறு ஜெபமாகவோ அன்னையின் பாதத்தில் வைக்கும்போது அவர் நம் பாரத்தை சுமந்து கொண்டு நமக்கு தெய்வீக அமைதியை வழங்குகிறார். தூய இரக்கத்தின் அன்னை நம் வாழ்வின் இருளை அகற்றி ஒளியேற்றட்டும். அன்னை மரியாளின் பரிந்துரை நம்மை எப்போதும் வழிநடத்தட்டும். எஸ்தலுக்கு கிடைத்த அந்த புது வாழ்வு அன்னையை நம்பி வரும் நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும். நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அன்னையின் கருணை மலை என்றும் பொழியட்டும். நம்பிக்கையோடு அன்னையின் கரங்களை பற்றிக் கொள்வோம். அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். நன்றி. விரைந்தோடி வந்தோம் உம்மை நாடி, விளக்கேற்றி அழைத்தோம் உம்மையம்மா. விரைந்தோடி வந்தோம் உம்மை நாடி, விளக்கேற்றி அழைத்தோம் உம்மையம்மா. இறைமகன் தந்தாய் நீயம்மா, இறைமகன். நேயர்களே, இந்நேரம் வரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது அன்னை ஓர் அதிசயம், புனித இரக்கத்தின் அன்னை. செய்திகள். ஆப்பிரிக்கா, ஸ்பெயின் மற்றும் மொனாக்கோவிற்கு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் திருத்தூது பயணங்களை மேற்கொள்ளவிருப்பதாக பிப்ரவரி 25 புதன்கிழமையன்று அறிவித்துள்ளது திருப்பீட செய்தி தொடர்பகம்.
மார்ச் 28 சனிக்கிழமையன்று மொனாக்கோ சிற்றரசுக்கு ஒருநாள் திருத்தூது பயணமாக திருத்தந்தையின் முதல் பயணம் இருக்கும். இது நவீன காலத்தில் இந்நாட்டிற்கான முதல் திருத்தந்தையின் பயணமாக இருக்கும். இதன் மூலம் மொனாக்கோ அதிகாரிகளின் நீண்டகால அழைப்புகளுக்கு பதிலளிக்கும் விதமாக அவரது பயணம் அமைந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 13 திங்கட்கிழமை முதல் 23 வியாழக்கிழமை வரை அல்ஜீரியா, கேமரூன், அங்கோலா மற்றும் எக்வாதோரில் கினியா ஆகிய ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வார் திருத்தந்தை. 10 நாட்கள் கொண்ட இந்த பயணம் அல்ஜியர்ஸ் மற்றும் அன்னாபா, யாவுண்டே, பமெண்டா மற்றும் டுவாலா, லுவாண்டா, முக்சிமா மற்றும் செவிரிமோ, மேலும் மலாபோ, மொங்கோமோ மற்றும் பட்டா உள்ளிட்ட நகரங்களையும் உள்ளடக்கியுள்ளது. திருத்தந்தையின் இந்த திருத்தூது பயணம் அமைதி, ஏழைகளுடனான ஒன்றிப்பு மற்றும் ஒப்புரவை வலியுறுத்துவதாக இருக்கும். மேலும் இதில் கேமரூனின் மோதலால் பாதிக்கப்பட்ட ஆங்கிலோபோன் மாநிலத்தின் பகுதியில் உள்ள மக்களையும் சந்திக்கின்றார் திருத்தந்தை. இறுதியாக ஜூன் 6 சனிக்கிழமை முதல் 12 வெள்ளிக்கிழமை வரை ஸ்பெயினில் உள்ள மாத்ரித், பார்சலோனா, தெனெரிஃப் மற்றும் கிரான் கனாரியா ஆகிய இடங்களுக்கு திருத்தூது பயணம் மேற்கொள்வார் திருத்தந்தை. இந்த 3 திருத்தூது பயணங்களும் பல்வேறு கலாச்சார, அரசியல் மற்றும் மதச் சூழல்களில் திருத்தந்தையின் தொடர்ச்சியான உலகளாவிய மீட்பு பணி பயணத்தை பிரதிபலிக்கின்றன. உம் பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் உம் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது என்ற திருப்பாடல் 91 மேற்கோள் காட்டி திரு அவைக்குள் நிகழும் தார்மீக மற்றும் ஆன்மீக வீழ்ச்சியின் யதார்த்தத்தை தனது தியான சிந்தனைகளாக பகிர்ந்து கொண்டார் ஆயர் வார்டன். வத்திக்கானில் இடம்பெற்று வரும் தவக்கால ஆண்டு தியானத்தின் 4ஆம் நாளில் ஆயிரக்கணக்கானோரின் வீழ்ச்சி என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு தனது தியான உரையை வழங்கிய போது இவ்வாறு கூறினார் ஆயர் வார்டன். சில தனிப்பட்ட வீழ்ச்சிகள் ஒருவரை தாழ்ச்சிக்கும் இறையருளுக்கும் இட்டுச் செல்லும் தருணங்களாக மாறக்கூடும் என்று கூறிய ஆயர் வார்டன் அவர்கள், குறிப்பாக திருவைக்குள்ளேயே நிலவும் முறைகேடுகளால் ஏற்படும் வீழ்ச்சிகள் பேரழிவை கொண்டு வரும் என்று எச்சரித்தார். திரு அவை எதிர்கொள்ளும் மிக கடுமையான சவால்கள் மதச்சார்பற்ற எதிர்ப்புகளால் உருவானவை அல்ல, மாறாக அவை உட்புற ஊழல்களால், குறிப்பாக வன்முறை வழக்குகளால் ஏற்பட்டவை என்று கூறினார் ஆயர் வார்டன். இத்தகைய காயங்களுக்கு நீதி, மனமாற்றம் மற்றும் நலம் பெற அவகாசம் ஆகியவை தேவைப்படுகின்றன என்று சுட்டிக்காட்டிய ஆயர், புனித பெர்னார்டின் சிந்தனைகளை மேற்கோள் காட்டி உன்னதமான ஆன்மீக முயற்சிகளை மேற்கொள்பவர்கள் பெரும்பாலும் மிக கடுமையான தாக்குதல்களை எதிர்கொள்கிறார்கள் என்று குறிப்பிட்டார். வத்திக்கானில் இடம்பெற்று வரும் தவக்கால ஆண்டு தியானத்தின் 4ஆம் நாளில் ஆயர் எரிக் வார்டன் அவர்கள் 7வது தியான உரையாக மறைக்கப்பட்ட மாட்சி என்ற தலைப்பில் தனது எண்ணங்களை பகிர்ந்து கொண்டார். யோவான் நற்செய்தியை எடுத்துக்காட்டி கல்வாரியில் கிறிஸ்து கைவிடப்பட்டதையும் சிலுவையில் அறையப்பட்டதையும் எடுத்துரைத்த ஆயர் வார்டன் அவர்கள் சிலுவையை ஆழ்ந்த மனித துரோகத்தின் தருணம் என்றும் இறைமாட்சியின் உச்ச வெளிப்பாடு என்றும் விவரித்தார். பல சீடர்கள் அவரை கைவிட்டுவிட்டு ஓடிச் சென்ற போதிலும் தன்னையே வழங்கும் கிறிஸ்துவின் அன்பு குறிப்பாக துன்பத்தின் வழியாக உண்மையான மாட்சியை காட்டுகிறது என்று விளக்கினார் ஆயர் வார்டன். புனித பெர்னார்ட் மற்றும் புனித அகஸ்தினாரை மேற்கோள் காட்டி கிறிஸ்தவ நம்பிக்கை என்பது கடவுளுடனான எதிர்கால நேரடி சந்திப்பை சுட்டிக்காட்டுகிறது என்றும், அதே வேளையில் ஒவ்வொரு நபருக்குள்ளும் ஒரு மறைக்கப்பட்ட மாட்சி ஏற்கனவே வாழ்கிறது என்றும் வலியுறுத்தினார் ஆயர் வார்டன். இறுதியாக இந்த மறைக்கப்பட்ட மாட்சியை புனிதர்கள் மற்றும் அருளடையாளங்கள் வழியாக, குறிப்பாக திருநற்கருணை வழியாக மக்கள் அழகு, நலமாக்குதல் மற்றும் உண்மையை அனுபவிக்கக்கூடிய வகையில் காட்ட திரு அவை உதவுகிறது என்று கூறி தனது தியான உரையை நிறைவு செய்தார் ஆயர் வார்டன். ரோமை மறைமாவட்டத்தின் பல்வேறு பங்கு தலங்களில் பணியாற்றி வரும் 4 அருள்பணியாளர்களை அம்மறைமாவட்டத்தின் பணிகளுக்காக புதிய துணை ஆயர்களாக நியமனம் செய்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. புதிதாக நியமனம் செய்யப்பட்டுள்ள துணை ஆயர்கள் ஸ்தேவனோஸ் பரபானி, அலெக்சாண்ட்ரோ ஜெனாஃபி, அந்திரேயா கார்லேவேலே மற்றும் மார்க்கோ வலந்தி ஆவர். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி, வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.
உமையம்மா